Hi friends, today recipe Nandu Masala. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நண்டு மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு சில்லு தேங்காய் சில், அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு 5 பல்லு போல் எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு 2 துண்டு எடுத்துக்கோங்க. நண்டு வந்து நான் 1/2 கிலோ நண்டை மஞ்சத்தூள் உப்பு போட்டு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதை சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் வந்து ஒரு சில்லு தேங்காய்ன்றதுனால 1 சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் துருவின தேங்காய் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது வந்து வேகட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, இது 2ஐயும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூளோட காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் 3/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி வச்சுருந்தீங்க அப்படின்னா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க நண்டை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி இந்த நண்டில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை நண்டுக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். இதோட நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. கிட்டத்தட்ட 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நண்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நண்டு மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிகினர்ஸ் கூட சூப்பராக செய்யலாம். அந்தளவு டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இது வெயில் காலத்தில் சாப்பிட்றத விட குளிர்காலத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நண்டு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குளிர்காலத்தில். இது ரொம்ப ஹீட்டுன்றதுனால ஹீட் அப்போ நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கிறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்